சரித்திரம். உலகப் போரில் உயிர் நீத்த தமிழர்களுக்கு ஆங்கிலேயர்கள் செலுத்திய அஞ்சல். அடர்ந்த காட்டுக்குள் அரசர்கள் தங்கியிருந்த கோட்டை. வெள்ளையரை எதிர்த்து போராடிய தமிழ் வீராங்கனை. சிவகிரி ஜமீனின் ஆச்சரிய சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். இன்றிருக்கும் பல அழகுமிக்க இடங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து எப்படி மாறிப்போகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போதைய சிறப்புமிக்க இடங்களின் முந்தைய காலகட்டத்து வரலாறை தெரிந்து கொள்ள சில வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது கிடைக்கும் சிலாகித்த சிந்தனையை வார்த்தைகளில் கூறுவது கடினம். அப்படி வார்த்தைகளற்ற நிகழ்ச்சியை தரும் பகுதியாகத்தான் நெல்லை மண் இருக்கிறது. இங்கே அழிவின் விளிம்பில் இருக்கும் பல்வேறு இடங்களின் சரித்திரங்களை வியப்பு மேலிட பதிவு செய்து வருகிறோம். இவற்றில் ஜமீன்களின் ஆளுகையும் அந்த காலகட்டத்தின் நிகழ்வுகளும் ஆச்சரியமாக இருக்கின்றன. அந்த ஆச்சரிய ஜமீன் ஆளுகைகளில் ஒன்றாகத்தான் சிவகிரி இருக்கிறது. சிவகிரி ஜமீன் சிறப்புமிக்க நெடிய வரலாற்று பின்னணிகளை கொண்டிருக்கிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் பாண்டிய பேரரசு ஆட்சி புரிந்து வந்தபோது நிர்வாக வசதிக்காக 22 பிரிவுகளாக பேரரசு பிரிக்கப்பட்டது. சிவகிரி உள்ளிட்ட பகுதிகள் அரிநாடு என்கின்ற பிரிவின் கீழ் நிர்வகிக்கப்பட்டதென்றும் கூறுகிறார்கள். இந்த பிரிவு ஆளுகையில் கஸ்திக சுந்தர பாண்டிய வன்னியனார் என்பவர் தளபதியாக இருந்தபோது கொள்ளையர்களின் கொட்டத்தை அடக்கியதால் அவருக்கு சுண்டன் குளம் உள்ளிட்ட பகுதிகள் தனி ஆட்சி பொறுப்பில் கொடுக்கப்பட்டதாம். அவருக்கு பிறகு வரகுல ராமபாண்டிய வன்னியனார் சுண்டன் குலத்தில் குறுநில மன்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். பிற்பாடு சுண்டன் குலத்திலிருந்து தென்மலைக்கு தலைமையிடம் மாற்றப்பட்டிருக்கிறது. தென்மலையில் தற்போது இருக்கும் அரண்மனைகளெல்லாம் சிவகிரிக்கு தலைமையிடம் மாறிய பிறகு உறவுக்காரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. சிவகிரிக்கு தலைமையிடமும் அரண்மனையும் மாறியதே பெரும் கதையாக இருக்கிறது. கிபி 1660 முதல் கிபி 1721ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வடகரை ஜமீனை 9வது பட்டம் பெரியசாமி தேவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த போது தென்மலை ஜமீன்தாருக்கும் சேத்தூர் ஜமீன்தாருக்கும் இடையே பகைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது சேத்தூரை ஆட்சி புரிந்த சிவபிரகாச திருவானந்தத்துறை என்பவர் வடகரை பெரியசாமி தேவரின் உதவியை நாடியதாகவும் அதனைத் தொடர்ந்து வடகரை ஜமீன் படைகள் தென்மலை ஜமீன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் வரலாற்று குறிப்புகள் பேசுகின்றன.
தென்மலை பாளையக்காரருக்கும் சேத்தூர் பாளையக்காரருக்கும் இடையே ஏற்பட்ட நில தகராறின் காரணமாக, அதாவது எல்கை தகராறின் காரணமாக இருவருக்கும் சண்டை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவான பொழுது வடகரை பாளையக்காரராக இருக்கக்கூடிய பெரியசாமி தேவர் அந்த விஷயத்திலே தலையிட்டு பிரச்சனை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தலையிட்டார். ஆனால் தென்மலை பாளையக்காரர் அதை ஏற்க மறுத்துவிட்ட காரணத்தினால் அந்த நிலப்பிரச்சனை, எல்கை பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து போர் தொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இதன் பிறகும் தென்மலை ஜமீனின் அச்சுறுத்தலில் இருந்து சேத்தூர் ஜமீன் விடுபட முடியவில்லை. இதனால் திருமலை நாயக்கரால் திருநெல்வேலி பகுதியை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டிருந்த தளவாய் ஆரை அழகப்ப முதலியாரிடம் முறையிட்டு அவரது படைத்துணையோடு வடகரை ஜமீனின் படையும் சேர்ந்து மிக பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தென்மலையில் இருந்த கோட்டை போன்றவை இடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு கிபி 1731 முதல் 1741 வரையிலான காலகட்டத்தில் வடகரையில் பூவாத்தாள் கணவன் மாப்பிள்ளை பெரியசாமி தேவர் பட்டம் ஏற்றிருந்த நிலையில் தளவாய் முதலியாரிடம் தென்மலை ஜமீன்தார் முறையிட்டு தன் இடங்களை மீட்டுத் தருவதோடு வடகரை ஜமீனை கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த வடகரை ஜமீன்தார் தென்மலை ஜமீன்தாரை அவரது அந்தரங்க தூதன் காளை சேர்வைக்காரன் என்பவன் மூலம் தொடர்பு கொண்டு தளவாய் முதலியாரை கொன்றுவிட்டால் தென்மலை ஜமீன் இடங்களை மீட்டுத் தருவதாக தூண்டியதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. வடகரையைச் சேர்ந்த பெரியசாமி தேவர் தன்னுடைய மனதிலே எழுந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எப்படியாவது தளவாய் முதலியாரை வீழ்த்தி விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர் மனதிலே எழுகிறது. ஆகவே மரபர்களுக்குள் ஏன் நாம் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாதா என்று தென்மலை பாளையக்காரரை வந்து சமாதானம் செய்து நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம், நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தளவாய் முதலியாரை வீழ்த்துவதற்கு உங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஏனென்றால் தளவாய் முதலியாரை சென்று இந்த பாளையக்காரர்கள் பார்க்க வேண்டும் என்றால் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. அந்த காரணத்தினால் இவர்கள் செல்கிற பொழுது இவர்களை முழுமையாக பரிசோதித்து அங்கு இருக்கக்கூடிய சகதி குளத்திலே இவர்களை குளிக்க வைத்து அதன் பின்னால் தான் அவர்கள் கொடுக்கிற ஆடையை உடுத்தி கொண்டுதான் தளவாய் முதலியாரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த காலகட்டத்திலே இருந்தது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்ததின் காரணமாக தென்மலை பாளையக்காரர் மட்டும்தான் நேரடியாக தளவாய் முதலியாரினுடைய இல்லத்திற்குள் சென்று வருவதற்கு முழு உரிமை பெற்றிருந்த காரணத்தினால் இவரை பயன்படுத்த வேண்டும் என்று, நீங்கள் தளவாய் முதலியாரை கொன்றீர்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் மறவர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தி அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை அவர் மனதிலே ஏற்படுத்துகிறார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது வடகரைப்பாளையம் மற்றும் சொக்கம்பட்டி, சுரண்டை, ஊத்துமலை, இந்த மறவர் பாளையம் எல்லாம் உங்கள் பின்னால் கைகோர்த்து நிற்கும். உங்களுக்கு தேவை என்றால் காட்டுப்பகுதியிலே ஒரு கோட்டையை கட்டி தருகிறோம் என்று பெரியசாமி தேவர் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையிலே தளவாய் முதலியாரை கொள்வதற்கு தென்மலை பாளையக்காரர் வரகுணராம வண்டியனார் துணிந்து விடுகிறார். இதன்படியே தென்மலை ஜமீன்தாரும் தளவாய் முதலியாரை கொன்றுவிட அவருக்கு ஜமீன் நிலங்கள் மீட்டு தரப்பட்டிருக்கின்றன. அப்போது தென்மலைக்கு பதிலாக வேறு ஒரு இடத்தில் கோட்டை கட்டப்பட்டு அந்த இடத்திற்கு சிவகிரி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சிவகிரி ஜமீன்தார் தளவாய் முதலியாரை கொன்ற பிறகு அவரது மகன் குமாரசாமி தளவாய் என்பவர் சிவகிரி ஜமீனின் தலையை வெட்டி கொண்டு போனதாகவும் வரலாறு சொல்கிறது. இப்படி பல போராட்டங்களை சந்தித்த சிவகிரி ஜமீன்
ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் என்று இரு வேறுபட்ட நிலைப்பாடுகளையும் எடுத்திருக்கிறது. அந்த நிலைப்பாடுகளின் அடையாளங்கள் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம்.